Hi, hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel இன்னைக்கு பொங்கலுக்கு உண்டான குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே சின்ன சின்ன குறிப்பு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பொங்கல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கோலம்ல இருந்து ஃபுட்டு சின்னதாக ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதில் போடுற எல்லா குறிப்புமே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பொங்கலுக்கு உண்டான குறிப்புகள் எல்லாமே பார்த்துடலாம். இது இப்போன்னு இல்லைங்க, எப்போ வேணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க, ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலப்பொடி தாங்க. கோல மாவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் பச்சரிசியை கோலக்கல் செய்யறதுக்கு இந்த பச்சரிசியை நல்லா தண்ணியில் கரைச்சி அதை கூட கொதிக்க வச்சு பிடியாக செஞ்சு செய்வாங்க, காய வச்சு. அது மட்டும் இல்லாத கோல மாவில் பச்சரிசியை கலந்து நம்ம கோலம் போடும்போது நல்லா வெள்ளையாக தெரியுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசியை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போடும்போது கோலம் ரொம்ப திரியாக வர மாதிரி இருக்கும். ஸோ கோல மாவில் நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் நல்லா சரசரன்னு இழுக்க வாட்டமாக இருக்கும். ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியை கூட நீங்கள் இந்த மாதிரி கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் சூப்பராகவே வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எப்பயுமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்கும் போது இல்லை வேறு எதுக்காவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் நீங்கள் கலர்ஸை கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோலம் போடும்போது இந்த பொங்கலுக்கோ இல்லை நியூ இயர்க்கோ எதுக்காவது போடும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அப்போ நம்ம கலந்துருக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாத இதில் கலர்ஸை நம்ம இப்போ வீட்டில் சட்டுன்னு தேவைப்படுது அப்படின்னா எப்படி கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதனோட கொஞ்சமாக கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா கலர் இதில் பிடிக்கிறதுக்காக கற்பூரம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கலரோட நிறம் இதில் கோலமாவில் பிடிக்கும். ஸோ ஒரு கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சிலர் இந்த மண் நல்லா ஜெலிச்ச மண் இருக்கும் இல்லைங்களா, நைஸாக இருக்க மண்ணை கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக கோலம் வரும்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம கலர் வெளியே வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஃபுட் கலர் இருக்கும் இல்லைங்களா உங்கள் வீட்டில், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் வர்ற திக்கான நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுத்து திக்காக அந்த ஜூஸை எடுத்து நம்ம பீட்ரூட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா ரெட் கலர் நல்லா கிடச்சிடும். நான் இப்போ அடுத்ததாக ஆட் பண்ணுற கலர் ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலரும் உங்களுக்கு வேறு அதாவது இந்த பீட்ரூட்டில் கிடைக்கும். க்ரீன் பார்த்திங்கன்னா வேப்பிலையை அரைச்சி கூட நீங்கள் அதனோட சாரை கூட கலந்துடலாம். அப்படி இல்லை கொத்தமல்லி புதினாவையும் நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அதனோட சாரை திக்காக எடுத்து. இப்போ எல்லோக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே கலந்துக்கலாம். நீங்கள் சாராக ஆட் பண்ணும்போது நீங்கள் திப்பியாக நிற்கும். அதுக்கு மிக்சியில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டுட்டு காய வச்சிங்கன்னா நல்ல கலர் ஒட்டிடும். இதில் கூட பாருங்களேன், கலர் கலக்கும் போது அந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக தான் நிற்கிது. ஸோ மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அந்த கலர்லாம் நல்லாவே எல்லாத்துலேயும் கலந்துடும். லிக்விடாக ஆட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ரவுண்ட் போட்டுட்டிங்கன்னா எல்லாமே கலர் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கோலமாவு வெளியே வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கலர் வேஸ்ட்டாக ஆகிருக்கும், எக்ஸ்பைர்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத கூட தூக்கி போட தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளூ கலர் தேவைப்படுது அப்படின்றதுனால நான் இங்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இங்க் இல்லைனா உஜாலா இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கலர் ரெடி பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிறத இந்த மாதிரி வச்சு கூட நம்ம குயிக்காக கலரை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ 5 கலர் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நீங்கள் பொங்கலுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பாக்ஸஸ், இது பழைய பாக்ஸ் மூடி உடஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நட்ஸோட கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பேரிச்சம்பழ கப்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் இன்னொரு கப் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் கப்ஸ் வரும் இல்லைங்களா, அதை ஒரு 4-5 சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அதில் கூட இந்த மாதிரி கலர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கலர் கோலம் போடும்போது தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா சட்டுன்னு போட்டுடலாம். இது தாங்க நட்ஸ். இந்த பாதாம் பிஸ்தாலாம் வரும் இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா கிரேப்ஸ்லாம் தருவாங்க.
இந்த மாதிரி பாக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் உள்ளே நல்லா ஆக்குப்பை ஆகிடுச்சு. அப்படி இல்லையா இதிலே நல்லா ஒயிட் கலர் கோலமாவை எடுத்து கூட நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோலம் போடும்போது கலர் கொடுக்க ரொம்ப சிரமப்படுவாங்க நிறைய பேர். நம்ம வந்து உட்காரும் போது பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்து ரொம்ப நடுக்கம் வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரேராக கோலம் போடுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா? அதை தவிர்க்க சீக்கிரமாக எப்படி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃபில்டர் எடுத்துக்கோங்க. டீ ஃபில்டரை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜெலிச்சிங்கனாலே ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஸோ இந்த கலர் ஒன்றா இருக்கவே உங்களுக்கு சேம் கலராக இருக்க ஷீட்டும் அதுன்றதுனால தெரியல. நான் வேறு ஒரு கலர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், ப்ரௌன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஜெலிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் வந்து குயிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம சீக்கிரமாக கோலம் போட்டு முடிச்சிடலாம். கலர் கோலம் சீக்கிரமாகவே போட்டுடலாம். கலர் கொடுக்க ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லைங்களா? அதை தவிர்க்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். கோலம் மாவில் வந்து பச்சரிசின்னு இல்லைங்க, இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு டேட் முடிஞ்சிருந்தால் அதெல்லாம் தூக்கி போட தேவையில்ல. இந்த மாதிரி கோலம் மாவில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதை வச்சு கூட நம்ம கோலம் போட்டோன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பைர்ட் ஆகிருந்த பவுடரை வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்ல. கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை மைதாவாக இருந்தால் கூட கலந்துக்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா, பெருங்காய டப்பா இருக்கும் இல்லைங்களா, காலி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஹோல்ஸை நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆக்கிட்டு இந்த பாக்ஸஸை கூட நீங்கள் தூக்கி போட தேவையில்லைங்க. இதை வந்து கலர் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிறேன். கலர் போடுறதுக்கு இது உள்ளே வந்து எந்த கலர் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கிங்க. நான் உங்களுக்கு வந்து ஒயிட்லேயே காமிக்கிறேன். இப்போ ஒயிட் கலர் வந்து இதில் நான் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு 5-6 ஓட்டை வேணும்னாலும் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஓட்டை தாங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கலர் கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை கோடு இழுக்கணுனாலும் நல்லா இழுத்துக்கலாம். ஸோ இந்த 5-6 ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண கலர் கோலம்லாம் கொட்டும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸோ எங்கெல்லாம் கலர் கொடுக்கணுமோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு கலர் கோலம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸுன்னு இல்லைங்க, ஏதாவது மெடிசினல் பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட வச்சு நீங்கள் இந்த பார்டர் லைன் இழுக்க யூஸ் பண்ணிக்கலாம். காலியாகிட்ட ஃபெவிகால் டப்பாலாம் நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அதை வந்து இது உள்ள கோலமாவை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் டாப்பில் இருக்கிறத கொஞ்சம் பெருசாக்கி கூட நீங்கள் பார்டர் லைன் இழுக்க ஜிக்ஸாக் இழுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சானிடைசர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதை கூட நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி காலியாக இருக்கிறதுல வந்து நீங்கள் கோலமாவை ஃபில் பண்ணிவிட்டு இதையும் பார்டர் லைன் இழுக்க அப்படி இல்லைனா ஜிக்ஸாக் இழுக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும் பாருங்கள், ஆயில் லோட கேப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நல்லாவே இருக்கும். இதை எடுத்து நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலில் கூட சின்ன சின்ன பாட்டில்ஸ் வரும் இல்லைங்களா, அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஜிக்ஸாக் போடவோ கலர் பவுடர் போடுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த குறிப்பு. இன்னொரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் பொங்கல் செய்யும் போது கோயில் வீட்டு பிரசாதம் மாதிரியே வேணும் அப்படின்னிங்கன்னா இதில் வந்து கற்கண்டை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேங்க, அதே மாதிரி சூப்பராக வந்திருந்தது. கொஞ்சமாக வெல்லத்தோட நீங்கள் சர்க்கரையோ இல்லை கல்கண்டோ சேர்த்து ஆட் பண்ணி செய்யும் போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி நீட்டு நீங்கள் வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெள்ளையாகவும் வரும். அது மட்டும் இல்லாத வெண்பொங்கலில் இஞ்சி போடும்போது இந்த மாதிரி ஸ்லைசஸ், அதாவது துருவுனதில் நல்லா துருவி அந்த பீட்ரூட் கேரட்லாம் துருவும் இல்லைங்களா, அந்த மாதிரி துருவி நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராகவே வருங்க. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குறிப்பு எல்லாமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.